ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிபி விலாஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போகல, அதனால் எங்கள் வீட்டுக்கே கிளம்பி போயிட்டோம். போய் சரி ஓகே பூ வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி பூ வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். கிஃப்ட்டு பார்த்த உடனே பிடிச்சிச்சு, அப்படியே வாங்கிட்டு தூக்கிட்டு போனோம். என்னால் தூக்க முடியல, போய் கொஞ்ச நேரம் ஜூஸ் குடிக்கலான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி கரும்பு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே அந்த புளிய மரத்து நிழலில் போகிறப்போ அப்படியே ஜம்முன்னு என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்க, சொக்க தங்கம், அப்படியே போய் கிஃப்ட்டு கொடுத்தாச்சு. சொக்க தங்கன்னு வேற சொல்றானே, நல்லா தானே சொல்லிருக்கான். தங்க உரசும் போது டக டகன்னு மின்னணும் இல்ல, கேவல ரத்தம்ல வருது. போய் கிஃப்ட்டு கொடுத்த உடனே பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லேயே ரொம்ப தங்கமான ஆள் யாருன்னா இவர் தான் கதிர்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிற்பார், எனக்காக உயிரே கொடுக்குற ஒரு ஃப்ரெண்டு. அண்ணன் ஒரு பிரச்சனைனா உயிரையே கொடுப்பான்னு சொல்லியிருக்கான். என்னடா கத்தி விட முடியாதா? ஆமா, நீங்க தான் ஒரு பிரச்சனைனா உயிரை கொடுப்பீங்கன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதான் அவங்க உயிரை எடுக்க கத்தி. பணம் அள்ளி அள்ளி கொடுப்பாரு இருப்பாரு. சோறு போட்டாங்க, வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே சாப்பிட்டு கிளம்புனோம். மகேந்திரா காலேஜில் ஏதோ ஃப்ளைட் நிறுத்திருந்தாங்க, அப்படியே பார்த்துட்டு கிளம்புனோன்னே திரும்பவும் எனக்கு ஜூஸ் வேணும்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிடும். குடிச்சிட்டு எனக்கு ஃபலூடாவும் வேணும்னாங்க. எனக்கு ஃபலூடா தான் முக்கிய, நீ வீடியோ எடுத்துக்க சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சென்னை கேக்ஸ் வந்தோடனே என்னோடய ஃபேவரட் கோலி சோடா. உங்களோடது என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.